இன்றைக்கு தமிழ்நாடு வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய பொன்னாளாக பாட்டாளி மக்கள் கட்சி கருதுகிறது. ஏனென்று கேட்டால் 1980ஆம் ஆண்டு மருத்துவர் ஐயா அவர்கள் வன்னியர் சங்கத்தை துவங்குகின்ற பொழுது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து அனைத்து சமுதாய மக்களுக்கும் அவரவர் மக்கள் தொகைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு இடப்பங்கீடை வழங்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையை வைத்தார். அந்த அடிப்படையிலே மருத்துவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அனைத்து கட்சிகளையும் அனைத்து சமுதாய இயக்கங்களையும் ஒன்றிணைத்து சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்த வேண்டும் என்று தமிழக அரசு வலியுறுத்தினார், அழுத்தம் கொடுத்தார். அதேபோல் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் சட்டமன்றத்தில் வலியுறுத்தியதின் பேரிலும் 99 விழுக்காடு அனைத்து கட்சிகளும் அனைத்து சமூக இயக்கங்களும் கலந்து கொண்டு சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் எங்களுடைய ஆதரவு கொடுப்போம் என்று அனைத்து கட்சிகள் சமூக இயக்கங்களும் கூறின. அந்த அடிப்படையிலே மருத்துவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சமீபத்தில் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஜோசப் விஜய் முதலமைச்சர் அவர்களிடம் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கக்கூடிய அந்த அவசியத்தை எடுத்து கூறிய போது நிச்சயமாக இந்த கூட்டத்தொடரில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிவிப்பு வருகும் என்று கூறினார். அந்த அடிப்படையிலே இன்று கவர்னர் உரையிலே சாதிவாரி மக்கள் தொகை சமூக நீதி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்கின்ற அந்த அறிவிப்பை முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவித்திருக்கிறார். முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை கூறுகிறோம். அதேபோல் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்காக அனைத்து சமுதாய மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் சின்னையா அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றி. இது நான் முதல்ல சொல்லும் போதே சொன்னேன், இது வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய ஒரு நாள். ஏன் என்று கேட்டால் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாக அனைத்து சமுதாய மக்களுக்கும், இன்னும் சொல்ல போனால் மைக்ரோ லெவலில் இருக்கக்கூடிய சமுதாயங்களும் பயனடையக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக் கொள்வார். அதே மாதிரி இந்த விஷயம் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நன்மை பயக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். கட்டாயம் அனைவரும் வரக்கூடிய ஒரு நல்ல விஷயம். குறிப்பா அனைத்து கட்சி கூட்டம் மருத்துவர் சென்னை அன்புமணி ராமதாஸ் சமீபத்தில் சென்னையில் நடத்தும்போது கூட 99.99% மக்கள் கட்சிகள் இயக்கங்கள் ஆதரவித்தாங்க. அதனால் இது ஒரு மிகப்பெரிய இயக்கமாக மாறும். இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தால் தமிழ்நாடு கட்டாயம் இந்தியாவில் முதன்மை மாநிலமாக மாறுவதற்குண்டான அற்புதமான வாய்ப்பு உள்ளது. நீண்ட காலம் கோரிக்கை, 46 வருடங்களாக இருந்த கோரிக்கை இன்னைக்கு நிறைவேற்றும் சொல்லி ஆளுநர் உரையில சொல்லியிருக்கீங்க. இது உடனடியாக அந்த சொல்ல போனா போர்க்கால அடிப்படையில இந்த சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை சமூக நீதி கணக்கெடுப்பை நடத்தி அனைத்து சமுதாய மக்களுக்கும் இடஒதுக்கீடை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சட்டப்பேரவையிலே கவர்னர் அவர்கள் உரையிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு நன்றி தெரிவித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக கடத்தூரில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி